கலீம் அகமது சென்னை ஜமாலியா பகுதியிலிருந்து கேட்குறாரு, தந்தையின் ஹராமான வருமானம் பிள்ளைகளை நரகிலே தள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஆலிம் பயான் செய்தார். இந்த கருத்து சரியா? வீடியோ இணைத்துள்ளேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஒரு சின்ன வீடியோவை அனுப்பி ஒரு மௌலவி ஒரு ஆலிம் இந்த மாதிரி பேசுகிறாரு, அதாவது தகப்பனார் ஹராமாக சம்பாதிக்கிறாருன்னு வைங்க, அதை சாப்பிட்டுட்டு வர்ற பிள்ளைகள் நரகத்தில் தள்ளிடும், நீங்கள் ஹராமாக சம்பாரிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நரகத்தில் தள்ளிடும்னு சொல்கிறார். அது அவராக சொன்னார்னு சொன்னால் அது ஒரு கணக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம். நபி சொன்னாங்கன்னு சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறார், நபிகள் சொன்னதாக அவர் சொல்லுகிறார். ஹராமான வழியில் வருமானத்தை தேடுவீர்களா, அந்த வியாபாரத்தின் பொருள்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நரகத்தை தரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஹராம் மிகைத்திருக்கிறது. தப்பான வழிகளில் ஏதோ ஒரு வழியில் அங்கிருந்து இங்கே. அப்போ அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை சொன்னதாக அவர் சொல்லுகிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை சொன்னதாக நாம் தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல. அப்படி எங்கேயா இருந்தால் கூட அது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமானது, குர்ஆனுக்கு மாற்றமானது, ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கருத்துக்குமே மாற்றமானது. அந்த ஆலிம் இருக்கார், அவர் நம்புகிற ஒரு மதுஹபில் இருந்தார்னா அதனுடைய கருத்துக்கே மாற்றமானது. ஏன்னு கேட்டால், தகப்பனார் ஹராமாக சம்பாதிக்கிறார், பிள்ளை எதுக்கு எல்லாம் கேட்குறான்? தகப்பன் சம்பாதிச்சான்னா தகப்பன் சம்பாதிச்சதுக்காக வேண்டி எல்லாம் அவன்கிட்ட கேள்வி கேட்பான், எதுக்கு நீ ஹராமாக சம்பாதித்தாய் அப்படின்னு அவர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்பான். அந்த ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து மனைவிக்கு சோறு போட்டால், பிள்ளைகளுக்கு சோறு போட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் எப்படி அந்த ஹராமானதை சாப்பிட்டீங்கன்னு நல்லா கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டால், ஹராம் என்பது 2 வகையில் இருக்கிறது. ஒரு வகை ஹராம் அதாவது அந்த பொருளே ஹராமாக இருக்கும். இன்னொரு வகை ஹராமு பொருள் ஹராமாக இருக்காது, அது இவனுக்கு வந்த வழி ஹராமாக இருக்கும். உதாரணமாக இப்போ பன்றி இருக்குது, அது ஹராம். அது எதனால் ஹராமு? என்ன மாதிரி வந்தாலும் அது ஹராம் தான். பன்றியை நீங்கள் வாரிசு முறையில் வாங்கினாலும் அது ஹராம் தான், காசு கொடுத்து வாங்கினாலும் அது ஹராம் தான், அன்பளிப்பாக இருந்தாலும் ஹராம் தான். அதில் பன்றியை வளர்த்து பண்ணையில் குட்டி மூலமாக பெருக்கி பெற்றீங்கன்னாலும் அது ஹராம் தான். பன்றிங்கிறது ஹராம் என்பது அந்த பொருளே ஹராம், அது ஒரு வகை இருக்கிறது. இன்னொன்று என்னென்னு கேட்டால், இப்போ வட்டி மூலமாக என்ன செய்கிறான்னு கேட்டால், 10 மூட்டை நெல்லை கொடுத்துட்டு 11 மூட்டை நெல்லை வாங்குகிறான். அந்த ஒரு மூட்டை என்னது? ஹராம். ஹராம்னு அந்த உணவு ஹராமான உணவா? நெல்லை தானே வாங்குகிறான். அவன் எதை வாங்குகிறான்? 10 மூட்டை நெல்லை தான் கொடுத்தான், 11 மூட்டை நெல்லை தான் வாங்குகிறான். அப்போ ஒரு மூட்டை நெல்லை அதிகமாக, நெல் ஹராமாகுமா மார்க்கத்தில்? நெல் ஹராமாகாது. அதே மாதிரி தங்கத்தை கொடுத்துட்டு தங்கத்தை வாங்குகிறான், 100 கிராம் தங்கத்தை கொடுத்துட்டு அடுத்த மாதத்துக்கு 101 கிராம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்குகிறான். அந்த 1 கிராம் என்ன? அது ஹராமா? தங்கம் தானே. அதே மாதிரி உணவுப் பொருளாக காசு இருக்குது, 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1100 1000 ரூபாங்கிறது ஹராமா? ஹலாலானது தானே அது. அந்த பொருள் ஹலாலாக தான் இருக்குது. எதனால் ஹராமாக ஆகுதுன்னு கேட்டால், இவனுக்கு அது கிடைத்த வழி சரியாக இல்லை, மார்க்கம் அனுமதித்த வழியில் இவனுக்கு கிடைக்கவில்லை. வியாபாரத்தின் மூலம் கிடைச்சா அது ஹலாலாக இருக்கும், அன்பளிப்பு மூலம் கிடைச்சா ஹலாலாக இருக்கும், வட்டியின் மூலம் கிடைச்சா ஹலால் இல்லை. இவனுக்கு கிடைச்சது வட்டிங்கிற முறையில் வட்டிங்கிற முறை தப்பாக இருக்கிறதுனால ஹராம் ஆகுது. அப்போ ஹராமில் அந்த நிரந்தரமான ஹராமான பொருள்கள் இருக்கு இல்லையா, அது எந்த நேரத்துலையும் ஹராம் தான். பாப்பாட்டிலேருந்து மகனுக்கு வந்தாலும் ஹராம் தான், வாரிசு முறையில் வந்தாலும் ஹராம் தான். எந்த மாதிரி வந்தாலும் அந்த நமக்கு தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட பொருள்கள் இருக்குது இல்லையா, அதனுடைய ஹராம் என்ற தன்மை நீங்காது. இன்னொரு ஹராம் என்னன்னு கேட்டால், நீங்கிக்கிட்டே வரக்கூடியது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வட்டி மூலமாக ஒரு 1,00,000 ரூபாயை கடனாக கொடுத்துட்டு 1,05,000 ரூபா ஒருத்தர் வாங்கிட்டார். அந்த 5,000 ரூபாய் என்ன? வட்டி. அந்த 5,000 ரூபாய் எனக்கு நன்கொடையாக எனக்கு தர்றார், நீங்கள் வச்சுக்கிறங்கிறார். எனக்கு அது ஹராம்னா ஹராம் இல்லை. ஏன்னு கேட்டால், எனக்கு அவரிடமிருந்து வந்தது அன்பளிப்புங்கிற வழியில் தான் வருது, வட்டி முறையில் வரல. அவருக்கு அந்த பணம் வந்தது வட்டிங்கிற முறையில் வந்தது, அதனால் அவருக்கு ஹராம். அது அவர் எனக்கு தரும்போது நம்ம எதை பார்க்கணுன்னு கேட்டால், எனக்கு இவர் என்னவாக தருகிறார், வட்டியாக தர்றாரா, வேறு ஏதாவது அன்பளிப்பாக தர்றாரா, கடனாக, அப்படி பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த 5,000 ரூபாய் வட்டிக்கு தான் வாங்குறாரு, எனக்கு 5,000 ரூபாய் தர்றாரு,
நான் வட்டி வாங்கினேன்னு வரமாட்டேன், வர அந்த கணக்கில் என்னை எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு மனிதர் வந்து அவர் ஹராமாக சம்பாதிச்சார்னா சம்பாத்தியத்துக்கு அவர் தானே கேள்வி கேட்கப்படுவார், சம்பாதிக்கிற முறைக்கு தானே கேள்வி கேட்கப்படுவார். அது கேள்வி கேட்கப்படுவார், அவர் மறுமையில் பதில் சொல்லிக்கிறணும். நமக்கு வந்து அன்பளிப்பாக தந்தார்னு சொன்னால் அது மார்க்கத்தில் ஹராமாக மாட்டோம், ஆகவே ஆகாது. ஒரு தகப்பனார் என்ன செய்கிறாருன்னா வட்டி, சினிமா, லாட்ரி இப்படி ஹராமானதுலேயே பணம் சம்பாரித்து மூத்தா போயிட்டார். அவருடைய மகன் வாரிசாக இருக்கிறான், அவனுக்கு அப்படி அது கிடைக்கிறது ஹராமாக. அவர் ஹராமாக சம்பாரித்து இருந்தாலும் அவரிடமிருந்து இந்த மகனுக்கு கிடைப்பது வந்து வட்டி முறையில் கிடைக்கல, அல்லது இவன் போய் அந்த ஹராமான பொருளை விற்று இவனுக்கு கிடைக்கல. இவனுக்கு எப்படி கிடைக்கிதுன்னு கேட்டால் அன்பளிப்பாக வாரிசு முறையில் கிடைக்கிறது. அப்போ ஒரு மனிதர் வந்து அன்பளிப்பாக பெற்றால், வாரிசு முறையில் பெற்றால் அதுகள்லாம் ஹராமாக ஆகாது. அப்போ இந்த ஆலிம் சொல்கிறபடி இருந்தால் என்னவா உண்டா, தகப்பனார் சம்பாரித்து ஒரு ஹராமான தொழில் பண்ணி சம்பாதிக்கிறார். அந்த சம்பாத்தியத்தில் மனைவி மக்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறார். இதில் வந்து அந்த மனைவி மக்களுக்கு வந்து அல்லாஹ் கேட்கவா செய்வான்? கேட்க மாட்டான். எனக்கு கணவன்கிற முறையில் எனக்கு மனைவிக்கு அந்த கடமையை செய்கிறார், பிள்ளைங்கிற முறையில் தகப்பனுடைய கடமைங்கிற வகையில் தந்தார். எனக்கு வட்டி அவர் தரல, எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு வந்து ஹலாலான முறையில் தான் வருகிறது. அந்த பொருள் வந்த வழி அவரிடமிருந்து எனக்கு வந்த வழி ஹலாலாக இருக்கிறது, அதனால் அது ஹராமாக ஆகாது. இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இப்போ நம்ம எத்தனை பேர்கிட்ட போய் நண்பர்கள் இருப்பாங்க, வாங்க டீ குடிச்சிட்டு வரோன்னு கூப்பிடுவார், உன் அக்கௌண்ட்டெல்லாம் கொண்டு வா, ஹராமாக சம்பாரிச்சியா, அவன் என்னென்ன வருமானம் உனக்கு வருது அப்படிலாம் கேட்கணுமா? எவன் கூப்பிட்டாலும் சாப்பிட்டு வாங்க டீ குடிக்க சொன்னால் அவன் டீ உங்களுக்கு அன்பளிப்பாக தர்றான், வாங்க போய் இந்த ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்டு வருவோன்னு கூப்பிட்றான் உங்களை. அல்லது உங்களை கல்யாண விருந்துக்கே கூப்பிட்றான், சுன்னத்தான முறையில் கல்யாணத்தை நடத்தி விருந்து வலிமா விருந்துக்குன்னு கூப்பிட்றான். ஆனால் அவனுடைய சம்பாத்தியம் ஹராமாக இருக்குது வச்சுக்கிறோம். ஹராமான சம்பாத்தியம் பண்ணுறவங்க கூட சில விஷயங்களை சரியாக செய்வான், சுன்னத்தான முறையில் கல்யாணத்தை பண்ணிவிட்டான். பண்ணிட்டு என்ன செய்கிறான், கல்யாண விருந்துக்கு வாங்குகிறான். இவன் வருமானம் சரியில்லை, இவன் வந்து சினிமா கூட்ட வச்சுருக்கிறான், அதன் மூலம் சம்பாதிச்சா உனக்கு என்ன, சம்பாதிச்சா அவனுக்கு அல்லாவுக்குள்ள விஷயம், அது அல்லா அவன்கிட்ட கேட்பான். கண்டிப்பாக அதுக்கு தண்டனை இருக்குது, மன்னிக்கலைன்னா அல்லாட்ட ஒரு பதில் சொல்லணும். நமக்கு விருந்து, உனக்கு என்ன வாகதை தருகிறான், விருந்தாக தருகிறான். இந்த பொருள் ஹராமாக்கப்பட்ட பொருள், அது பொருள் ஹராமாக்கப்பட்டதில்லை, ரூட்டுனால தான் ஹராம், வந்த வழி சரியில்லாதனால ஹராமே தவிர அரிசியே ஹராமா, பருப்பே ஹராமா, தங்கமே ஹராமா, வெள்ளியே ஹராமா, அதெல்லாம் ஹராம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் சிந்திச்சிருந்தால் அந்த ஆலிம் இப்படி சொல்லியிருக்க மாட்டார். அதனால் வந்து இதுக்குரிய ஆதாரங்கள் நிறைய இருக்குது. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு பாவத்துக்கு இன்னொருவர் தண்டிக்கப்படுறான்னு வருது, நரகத்தில் தள்ளுவாங்கிறார். எங்கள் வாப்பா தப்பாக சம்பாதிச்சார்னு சொன்னால், நான் அதில் சாப்பிட்டேன்னு சொன்னால் எனக்கும் நரகம்ங்கிறார். அல்லாவுடைய நீதியில் அப்படி இருக்குதா? என்ன இருக்குது? தில்க உம்மத்துன் அது ஹலத், 2வது சூறாவில் 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சென்று போன சமுதாயம், லஹா மா கசபத், அவங்க செய்த நன்மை அவர்களுக்கு, ஓ அலைஹா மக்கு தசபத், அவங்க செஞ்ச தீமை அவங்களுக்கு, ஒலா துஸ்அலூன அம்மா கானு யாமலூன், அவர்கள் செய்தது குறித்து உங்களை கேள்வி கேட்கப்படாது. அவன் செஞ்சதுக்கு முண்டை எங்கே கேள்வி கேட்கணும், எங்கள் அப்பா செஞ்ச கேட்டேன் எல்லாம் கேள்வி கேட்குறான். அல்ல அப்படி தெளிவாக சொல்கிறான், ஒலா துஸ்அலூன, நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள், அம்மா கானு யாமலூன், அவர்கள் செய்ததை குறித்து உங்களிடத்தில் எந்த கேள்வியும் கிடையாது. 144 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 6வது சூறாவோட 164வது வசனத்தில் சொல்கிறான், ஒலா தக்ஸிபு குல்லு நஃப்ஸின் இல்லா அலைஹா, எந்த ஆத்மாவும் தனக்காகத்தான் சம்பாதித்து பாவத்தை வந்து தனக்குத்தான் சம்பாதித்து கொள்கிறது. ஒலா தசிறு வாசிரத்துன் விசிற உஹ்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. எவன் தப்பு செஞ்சாலும் தனக்குத்தான் தப்பு செய்யணும், அதை பிள்ளைகள் மேலே கடத்த முடியாது. அப்போ வந்து தகப்பனார் ஒரு கொலையே தகப்பனார் பண்ணிட்டார், மகனை கேள்வி கேட்பான். உலகத்திலே அது கேட்பாங்களா? உலகத்திலேயாச்சும் தகப்பன் கொலை செஞ்சதுக்காக வேண்டி மகனுக்கு தண்டனை கொடுப்பாங்களா? அப்போ உலகத்தில் மக்களுக்கு அறிவு கூட அல்லாவுக்கு இருக்காதா? அப்போ அல்லாஹ் வந்து இப்படி நியாயமற்ற முறையில் தீர்ப்பளிக்க மாட்டான். அவன் மகனுக்கு என்ன எதுக்கு, ஒவ்வொருத்தர் தனித்தனி. அல்லாவுடைய பார்வையில் தந்தையாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் எல்லாம் நப்சி தான். அவன் தனித்தனி, அவனுடைய செயல்பாடுகளுக்கு அவன் பொறுப்பாளியை தவிர எங்கள் வாப்பாவுக்கு நான் ஜவாப்தாரி கிடையாது. உலகத்தில் இதை கடனை வாங்கினீங்கன்னா வாப்பாவுக்கா மகனை கொடுக்க சொல்லி கேட்பாங்க, ஒரு பொருளாதார தொடர்பான விஷயங்களும் கேட்பாங்களே தவிர மற்றபடி வந்து அவன் மோசடி செஞ்சதுக்கெல்லாம் அவன்கிட்ட வந்து கேட்க முடியாது. அது ஒன்று.
அப்போ உலா தசிர் வாசிரத்துன் விசிற உஹ்ரா, ஒருவன் சுமையை ஒருவன் சுமைக்க முடியாது என்று 664 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 17வது சூறாவில் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மணிஹத்ததா ஃப இன்னமா யஹ்ததிலி நஃப்ஸி, எவன் நேர்வழியில் செல்கிறானோ அவன் தனக்குத்தான் நேர்வழி செல்கிறான். அவன் நேர்வழியில் போனதுனால அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த நேர்வழியில் பங்கு கிடையாது. மணிஹத்ததா ஃப இன்னமா யஹ்ததிலி நஃப்ஸி, எவன் நேர்வழி பெறுகிறானோ தனக்காகத்தான் நேர்வழியில் செல்கிறான். ஒமன் நல்ல, எவன் வழிகட்டு போயிட்டானோ, வழிகட்டு போகிறதுனா ஹராமான சம்பாத்தியம்னா அதில் அடங்கிடும். ஒமன் நல்ல, இவன் வழிகட்டு போய்விட்டானோ இப்போ இன்னமா எழில் வளைகா, தனக்காக எதிராகத்தான் வழிகெடுக்கிறான். அந்த வழிகேட்டுடைய சுமை அவனைத்தான் சேரும். ஒலா தசிர் வாசிரத்துன் விசிற உஹ்ரா, ஒருவர் சுமையை மற்றொருவர் சுமக்க முடியாது என்று 17-15 சொல்கிறான். இந்த ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க முடியாது என்பது பல வசனங்களில் குர்ஆனில் இருக்குது. உதாரணத்துக்கு 2 எடுத்து காட்டியிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தகப்பன் வட்டி வாங்கினாலும் நமக்கு பாதிக்காது. அடுத்தது என்னென்னு கேட்டால், இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் பல விஷயங்களை நம்ம கவனிக்கலாம். இஸ்லாத்தில் ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது. இந்த ஜக்காத்துங்கிறது இப்போ நம்ம காலத்தில் நம்மளை விரும்பி தான் கொடுக்குறோம். நபி காலத்தில் இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கிற காலத்தில் அதாவது விவசாயம், கால்நடைகள், சுரங்கம், புதையல், இந்த மாதிரியான ஜக்காத்துகளை கவர்மெண்ட் வசூல் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக கொடுக்கக்கூடிய செல்கிற வருமானத்துக்கு அவனாக கொடுத்துக்குருவான். அப்போ நபிகள் காலத்துலலாம் என்னவா இருந்துச்சுன்னா ஜக்காத்தை வசூல் பண்ணாங்க. வசூல் பண்ணும் பொழுது அப்போ அதில் யார்ட்டெல்லாம் வசூல் பண்ண போகிறாங்களோ அவன் ஹராமாக சம்பாதிக்கிறவனு இருப்பான், ஹலாலாக சம்பாதிக்கணும் இருப்பான், பலவிதமாக மோசடி செஞ்சவன்லாம் இருப்பான். ரசூலில் அனுப்பும்போது நீங்கள் ஜக்காத் வசூலிக்கும் போது அவன்கிட்ட எந்த முறையில் சம்பாதித்தான்னு கணக்கு கேளுங்க. ஹலாலான வருமானமாக இருந்தால் அதில் போய் ஜக்காத்து வாங்குங்க. ஹலால் இல்லாத முறையில் சம்பாதிச்சானா அவனை ஜக்காத்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களா? அப்படி அனுப்புனா லட்டா என்ன செய்வான், எல்லோரும் நான் ஹராமாக சம்பாதிச்சேன் வெட்டி விட்ருவான், ஜக்காத்தை கொடுக்க மாட்டான். அப்போ ஒருவனுடைய வருமானத்தில் ஹலாலாக சம்பாதித்தவனுக்கும் ஜக்காத்தை கட்டாயமாக நம்ம வசூல் பண்ணணும். ஹராமாக சம்பாதித்தாலும் அவனிடமிருந்தும் ஜக்காத்தை நம்ம வசூல் பண்ணி ஆகணும். வசூல் பண்ணி என்ன செய்யணும், ஏழை வாழைக்கு தான் கொடுக்கணும். அப்போ அவன் ஹராமான சம்பாத்தியத்தில் உள்ள ஜக்காத்தை அதை எப்படி ஏழைக்கு கொடுக்கணும்னு கேட்க முடியுமா? அது ஒரு பார்வை இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் ஜக்காத்து வசூலிப்பதை யார்கிட்ட தான் வசூலிக்கணும்னா யார்கிட்ட வேணால் வசூல் பண்ணலாம். ஜக்காத்துங்கிறது அந்த பணத்தினுடைய அளவு தான் கணக்கே தவிர அது என்ன மாதிரி வந்தது என்கிற கணக்கு ஜக்காத்துக்கு நிபந்தனை இல்லை. ஜக்காத்து யார்கிட்ட வேணாலும் போய் யார் வசதியாக இருக்கானு கேட்கணும். அவன் தொழில் வேறு மாதிரி தொழில் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான். அது பண்ணுனா அதுக்கு அவனுக்கு அல்லாட்ட கண்டிப்பாக மன்னிக்கலைன்னா அல்லாட்ட குற்றவாளியாக போவான். அந்த டாபிக் தனி. இப்போ அந்த பொருள் அடுத்தவனுக்கு ஹராமாகுமா? அவன் ஹராமாக சம்பாதிச்சது எல்லாத்துக்கும் ஹராமாகும்னா ரசூல்லா ஜக்காத்து வசூலிக்கும் போது இந்த கண்டிஷனை போட்டிருப்பாங்களே, ஜக்காத்து வசூலிக்க போகிறீங்கப்பா, ஏழைப்பாளையர் கொடுக்க வேண்டியது ஹலாலான வருமானமாக இருக்கான்னு கணக்கு கேட்டுக்கிட்டு சுத்தமான வருமானம் இருந்தால் மட்டும் அவன்கிட்ட வாங்குங்க, வருமானம் சரியில்லாட்டி அவன்கிட்ட வாங்காதீங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்கணும்ல? சொல்லலை. ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் சொன்னது கிடையாது, எல்லாத்தையும் தான் வாங்கினாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது 9வது சூரா 103 அல்லாஹ் சொல்கிறான், ஹுது மின் அம்வாலிஹிம் சதக்கா, அவங்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை வசூலிப்பீராக அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவங்களுடைய செல்வங்களில் ஜக்காத்தை வசூலிப்பீராகங்கிற இந்த கட்டளை அவனுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கிறவன் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படலை. ஹலாலோ ஹராமா நீ என்ன வேண்டாலும் வச்சு கொண்ட எவ்வளோ இருக்குது அதுக்குள்ள 2% எடுத்து வை, அப்படி தான் அந்த ஜக்காத் வசூலிக்கப்படுமே தவிர அதில் என்ன கிடையாது. ஹலாலான வருமானம் உள்ளவங்களுக்கு தான் ஜக்காத்துங்கிறது இதிலிருந்து என்ன வழங்குது? அப்போ ஜக்காத்து நிதியாக ஹராமான வருமானத்தில் உள்ளவர்கள் ஒரு 10 பேர் இருப்பான்ல, அவங்ககிட்டையும் வாங்குவோம், ஹலாலான வருமானத்துலேயும் வாங்குவோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏழை கொலையில் கொடுப்போம். யாருக்கு போய் சேருகிறது? ஏழை கொலையில் சேருகிறது. அப்போ அது ஹராமானன்னு சொல்லுவீங்களா? அப்போ இஸ்லாம் ஜக்காத்தை அந்த சட்டத்தை வைத்திருப்பதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் அது ஹலாலாக இருக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது அப்படின்னு விளங்குகிறது. அதே மாதிரி இப்போ போர்க்களத்தில் யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் ஒரு அந்த காலத்து ஒரு முறை என்னன்னு கேட்டால் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா தோத்தவங்களுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். ரெண்டு படைக்கும், முஸ்லீம் படைக்கும் ஒரு முஷ்ரிக் படைக்கும் சண்டை நடக்கிறது. முஸ்லீம்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவன் கொண்டு வந்திருந்த வாள், கேடயம், ஒட்டகம், தட்டு முடிச்சாமாங்க எல்லாத்தையும் போட்டு ஓடி போயிடுவானா. அது எல்லாமே முஸ்லீம்கள் அந்த ஜெயிச்சவங்க எடுத்துக்கிட்டு பங்கு வச்சுக்கிடுவாங்க. இது யாருடைய பணம்? காஃபிருடைய பணம். காஃபிருடைய பணம் ஹலாலாக இருக்குமா? அவன் எல்லாம் இஸ்லாத்தில் ஹலால் ஹராமை பார்த்தா சம்பாரிச்சிருப்பான்.
கொண்டு வந்த சாமானில் அதிகமானவை வந்து தப்பான முறையில் அவனுக்கு இந்த சட்டம் கிடையாதுல ஹலால் ஹராம. அப்போ இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது குழு நீங்கள் உண்ணுங்கள், மிம்மா கனிமத்தும் நீங்கள் கனிமத்தாக போர்க்களத்தில் எதிரிகளிடம் கைப்பற்றுகிறீர்களே அதை உண்ணுங்கள், ஹலாலன் தையிபன் தூய்மையானதாக ஹலாலாக நீங்கள் உண்ணுங்கள், அது பரிசுத்தமானது. எடுக்கிறது காஃபிர்கிட்டேருந்து எதிரிகிட்டேருந்து கைப்பற்றுறோம், அவனுடைய வருமானம் தப்பாக இருக்கலாம், அது நமக்கு தேவையே கிடையாது. நம்ம எடுத்தது கனிமத்து முறையில், நம்ம அவங்ககிட்டருந்து எடுத்தது எந்த முறையில் போர்க்களத்தில் அவன் ஜெயிச்சானா நம்ம எதை எடுத்துக்கிறோம், அவன் ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் நம்ம விட்டு போன பொருள் அவன் எடுத்துக்கிடுவான், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் அவன் பொருளை நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது நமக்கு ஹராமா, அடுத்தவன் சொத்தை எடுக்கிறோங்கிற வகையில் பார்த்தா கூட ஹராம் மாதிரி தெரிகிறது. போருக்கு அந்த சட்டம் கிடையாது. அப்போ இந்த போர்க்களத்தில் எதிரிகளுடைய பொருள்களை கைப்பற்றும் பொழுது அந்த எதிரிகள் அந்த பொருளை ஹராமாக சம்பாதித்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு இருந்தும் கூட அதை பற்றி கவனிக்கலை. போர்க்களத்தில் அவன் ஹராமாக சம்பாதிச்சு உனக்கு என்ன, உனக்கு கனிமத்தாக வருது. இது எங்கே இருக்குது, 8வது சூறாவில் 69வது வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த வாரிசு உரிமை சட்டத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். 4:7, 4:12, 4:13 இந்த வசனங்கள் எல்லாம் அதை சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்டா, லிரி ஜாலி நசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி உள்ளக்கரப்பூன, உறவினர்களும் பெற்றோர்களும் விட்டு சென்ற சொத்துக்களில் ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது. அதில் ஹலாலானவற்றில் பங்கு இருக்குன்னு நல்லா சொல்லலை. பாப்பா விட்டுட்டு போனால் பிள்ளைக்கு பங்கு இருக்கிறது. ஒளின் நிசாயி நசீபம் மிம்மா தரக்கல் வாலிதானி உள்ளக்கரப்பூன, பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்ற சொத்துக்களில் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஆண்களுக்கு மிம்மா கல்ல மின்ஹோ கசர, அது ரொம்ப இருந்தாலும் சரி கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதில் வந்து உங்களுக்கு பங்கு இருக்குது, வாரிசு முறையில் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறான். அப்படி சொல்லும்போது என்ன செய்யலை, வாரிசு முறையில் எடுக்கிறேன்னா ஹராம எடுத்துக்கூடாதே. உங்கள் வாப்பா ஹராமாக சம்பாரிச்சார்னா தொடவே செய்யாதுன்ற எல்லாம் சொல்கிறானா. அவங்க விட்டு சென்றவன முடிஞ்சு போச்சு கதை. நமக்கு வாரிசு முறையில் வருவது நமக்கு ஹலால். நமக்கு வட்டி முறையில் ஒரு ஹராமான பொருளை வியாபாரம் செஞ்ச முறையில் இது வரல. எங்கள் வாப்பா சொத்து எங்கள் மகனுக்கு வாரிசு முறையில் வருகிறது. அப்போ அது என்னது, அது ஹலால். அந்த வாரிசு சட்டம்லாம் வந்து இவங்க சொல்கிற சட்டம் இருந்தால் வாரிசு சட்டமே இருக்காது. வாரிசு சட்டத்தில் விலக்கியிருப்பாங்க. வாரிசு சட்டத்தை சொல்லும் பொழுது வாரிசுன்னு பிரிச்சுக்கிறும்போது கவனமாக இருங்கள். உங்கள் தகப்பனார் ஹராமாக சம்பாரிச்சார்னா அதை தொட்டு பார்த்துடாதீங்கன்னு மார்க்கம் சொல்லியிருக்காதா, எங்கேயாவது சொல்லியிருக்குதா? அப்படி ஜக்காத்துக்கு அப்படி சொல்லியிருக்குதா, இது வசூலிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்குதா? சொல்லலை. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சில சின்ன சின்ன அரசர்கள் இருந்தாங்க. அப்போ தபூக் யுத்தத்தை முடிச்சுட்டு ரசூல்லா வரும்பொழுது ரசூல்லாவோட கை ஓங்கிருச்சா. அப்போ சின்ன சின்ன அரசர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு கீழே நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்தாங்க. அப்படி வந்ததில் வந்து ஐலாங்கிற பகுதியில் ஒரு சின்ன அரசர் இருக்கிறார். அப்போ அந்த அரசர் என்ன செய்கிறார், ரசூல்லா வந்து தபூக்கு போர்லேருந்து திரும்பி ஆண்டவே வர்ற வழியில் அவருடைய சிற்றரசு இருக்கக்கூடிய ஏரியா வருகிறது. அது வரும்போது ரசூல்லாக்கு என்ன செய்கிறாருன்னா, பகலத்தன் பைலா வெள்ளை வெளேர் என்று ஒரு கோவேறு கழுதையை ரசூல்லாவுக்கு கொடுக்குறாரு. போர் செஞ்சுட்டு வர்றாங்க. அவர் வழி மறிச்சு என்ன செய்கிறாரு, இந்தாங்க நம்ம அன்பளிப்பாக வச்சுக்கிறங்க கோவேறு கழுதையை அதை ரசூல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெள்ளை கோவேறு கழுதையும் கசாஹு புருதன் அவங்களுக்கு ஒரு போர்வையும் போர்த்தினார். இதை வச்சு இந்த பொன்னாடை போர்த்தலாம்லாம் சில ஆதாரம் காட்டுவாங்க. சும்மா ஆடையாக பொருத்தி கொள்வது தப்பு கிடையாது. பொன்னாடைங்கிறது வேறு ஒரு சடங்கு மாதிரி போத்துறது தான் தப்பு. இது ஒரு ஆடை தானே. கசாஹு புருதன் அவருக்கு ஒரு போர்வையும் அவர் அணிவித்தார். போர்வையை அணிவித்தார்னா போற்றி விட்டார்னு அர்த்தம். அப்போ இது மாதிரி அவர் அந்த கொடுத்தாருன்னு வருகிறது. இது புகாரில் 3161, 1482 இந்த 2 ஹதீஸில் புகாரில் மட்டும் இருக்குது. வேறு நூல்களையும் இருக்குது. அப்போ ரசூல்லா என்ன செய்யலை, நீ என்னப்பா மன்னருங்கிற, நீ மக்களை கசக்கி புழிஞ்சி வரி வாங்கி தப்பான முறையில் சம்பாரிச்சிருப்ப, இது என்ன சம்பாத்தியம், ஹலாலா ஹராமான்னு கேட்டாங்களா? மன்னருடைய வருமானம் என்ன ஹலாலாக இருக்கேன்? மன்னர்கள்னு சொன்னாலேயே கொடுங்கோன்மை செஞ்சு மக்களை கசக்கி புழிஞ்சி அவங்க வந்து கொடுமைப்படுத்தி தானே வசூலிப்பாங்க. அதில் அப்படிப்பட்ட மன்னர் தர்றாரு, வாங்கிட்டாங்களே. உங்கள்கிட்டலாம் வாங்க முடியாது, உங்கள்கிட்ட ஹலால், நீ ஹலாலாக சம்பாதிக்கிற ஆள் இல்லைன்றாங்களா? எவன் தந்தாலும் வாங்கிட்டு போகலாம், பிரச்சனையே கிடையாது மார்க்கத்தில். ஒழுங்குதா? அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், தூமத்துல் ஜந்தல்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த பகுதியில் ஒரு சிற்றரசர் உக்கையத்திற்கு இருக்கிறார். சின்ன சின்ன ராஜாக்கள் இருந்தது. ரசூல்லா வந்த பிறகு ஒரே சாம்ராஜ்யமாக, பிறகு அபூபக்கர் காலத்தில் எல்லாம் மாறி போச்சு. அப்போ சின்ன சின்ன குட்டி ராஜாக்கள் இருந்தாங்க. அப்போ தூமாங்கிற பகுதியில் வந்து உக்கைதிர்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன செஞ்சார்னா, ரசூல்லாவுக்கு வந்து ஒரு பட்டு ஆடையை கொடுத்து விட்றார் அன்பளிப்பா.
நாங்கள் பெரிய பெரிய ராஜாவாக இருக்கிறோம், நாங்கள் சின்ன ஆளாக இருக்கிறோம், எங்கள் அன்பை காட்டுவதற்காக வேண்டி தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சௌப ஹரீரின் பட்டு ஆடையை அவர் கொடுத்தார். ரசூல்லா நினைஞ்சாங்கன்னா ஃபாத்தாஹு அலியன், அதை எடுத்து ரசூல்லா வாங்கி ரசூல்லாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது கனிமத்து அந்த மாதிரி வந்தால் அரசாங்கத்தில் சேர்த்துருவாங்க. இது அவங்களுக்கு பர்சனலாக கொடுத்ததுனால மருமகனுக்கு கொடுக்குறாங்க. ஃபாத்தாஹு அலியன், அதை மருமகனை அலிகிட்ட கொண்டே கொடுத்துட்டாங்க. கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்களுக்கு பட்டுக்கூடாது, அதனால் ஷாக்கிக்கு ஹும்ரம் பைனல் ஃபவாத்திமே, ஃபாத்திமாக்கள்னால் பெண்கள் அர்த்தம். பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து அதை வந்து முக்காட்டு துணியாக பிரித்து கொடுத்துரு. இந்த பட்டு துணி எடுத்து என்ன செய்யுங்க, பொம்பளை பிள்ளைகள் இருப்பாங்கன்னா துணி வெட்டி தலையில் முக்காடு போட்டுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறங்க அப்படின்னு மருமகன்ட்ட கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு பாயிண்ட் என்னென்னு கேட்டால், அந்த உக்கைதுங்கிற மன்னர்கிட்ட ரசூலுல்லாஹ் ஏன் வாங்கினாங்கன்னா அவர் அது நமக்கு தேவையில்லை, வாங்கலாம், அன்பளிப்பு யார்ட்ட வேணாலும் வாங்கலாம், ஹராமாக சம்பாதிச்சாலும் வாங்கலாம் என்பதற்கு தான் இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து தூ யசின்னு ஒரு பகுதியில் ஒரு மன்னர் இருக்கிற, ஏன்னா சின்ன சின்ன ராஜாக்கள் நம்ம சேர சோழ பாண்டியர்னு பிடிச்சி குட்டியாக இருந்தாங்கல்ல, புதுக்கோட்டை ராஜா, ராமநாடு ராஜா, அப்படி இப்படி அந்த மாதிரி இருந்தாங்க அந்த காலத்துலேயும் சின்ன சின்ன ராஜாக்கள். அந்த சின்ன சின்ன ராஜாக்களில் வந்து தூ யசின்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு ஜோடி ஆடை, ஹுல்லத்துனா ஒரு ஜோடி மேலையும் கீழையும் அணியக்கூடிய மேலாடை ஒன்று கீழாடை ஒன்றுன்னு வைங்கள, அப்படி கொடுத்தாரு. அகதஹா பி சலாசத்திம சலாசீன பாயிரன், அதை வந்து 33 ஒட்டகத்துக்கு விலைக்கு வாங்கினார். 30 பெரிய நல்ல மதிப்பான ஒரு ஆடை. அதனோட மதிப்பு எவ்வளோன்னா 33 ஒட்டகம் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு உள்ள ஒரு மதிப்பு உள்ள ஒரு ஆடையை கொடுத்தாங்க. கபிலஹா, ரசூலுல்லாஹ் அதை பெற்றுக்கொண்டார்கள், ஒப்புக்கொண்டார்கள்ன்றது. அப்போ அந்த மன்னர் வந்து ஆடம்பரமான ஒரு பகட்டான ஒரு ஆடையை கொடுக்குறாரு. நீ சம்பாத்தியம்லாம் ஹலாலாக இருக்குமா, முதல்ல கணக்கு காட்டு, அப்படிலாம் வாங்க முடியாதுன்ற சொன்னாங்களான்னா இல்லை, வாங்கிட்டாங்க. இது அபூதாவுல 4034வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு யூத பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹைபர் போருக்கு தோல்வி அடைஞ்ச பிறகு இவர் எப்படியும் காலி பண்ணணும் என்பதற்காக வேண்டி ஒரு யூத பெண்ணு ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து தயாரித்து பொரித்து கொண்டாந்து சாப்பிட்ற மாதிரி கொண்டாந்து அந்த பெண்ணு கொடுக்குறா. ரசூலுல்லாஹ் வந்து அதை சாப்பிட்டு அதில் அதை காட்டி கொடுத்துட்டான். அதோட அவர் இன்னொரு ஆள் சாப்பிட்டு அவர் இறந்துட்டார். ரசூலுல்லாஹ் பாதிக்கப்படலை. இது நமக்கு டாபிக் அது இல்லை. இப்போ வந்து அந்த யூதர்களுடைய வருமானம் என்ன? வட்டி தான். வட்டி வாங்கினா சபிக்கப்பட்டார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். எல்லாமே வட்டி தான், எதாக இருந்தாலும் வட்டி. வட்டியிலேயே மூழ்கி கிடக்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு ஒன்றை கொடுத்தான்னா அது வட்டியில் உள்ள காசாகத்தானே இருக்கும், அதை வாங்கிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பேர் விஷந்தறிஞ்சு ரெண்டாவது விஷயம், முதல்ல எதை வச்சு வாங்குகிறாங்க, அவங்க யூதர்னு தெரிகிறது, வட்டி தான் தொழில்னு தெரிகிறது, ஒண்டாமல் வந்து வாங்கிட்டாங்க. அப்போ அதில் இந்த புகாரில் 2617வது ஹதீஸில் இதை பற்றி இருக்குது. அது மாதிரி இது புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொரு ஹதீஸை வச்சு நீங்கள் இதனுடைய சரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சதக்கா வந்து ஹராம், நல்லா தெரியும் உங்களுக்கு, சதக்கா ஜக்காத்து கூடாது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தங்க வந்து பரீராண்டு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க ஆயிஷா நாய்கிட்ட. அந்த அடிமை பெண்ணுக்காக வேண்டி ஒருத்தங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இறைச்சியை வந்து சதக்காவை கொடுக்குறாங்க. சதக்கான்னு சொன்னால் ஏழ்மையில் இருக்கிறாங்கன்னு பரிதாபப்பட்டு கொடுக்கறதுக்கு பேர் சதக்கா. ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்கன்ட்டு மதித்து கொடுக்கறதுக்கு பேர் ஹதியா. ஒரு மதிப்பாக கொடுக்கறதுக்கு பேர் ஹதியா, பிச்சை போடுறதுக்கு பேர் சதக்கா. இப்போ பரீராங்கிற ஒரு அடிமையாக தானே இருக்கிறாங்க, ரொம்ப ஏழை பொண்ணை இருக்குது, அதை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இறைச்சி வருகிறது. அந்த இறைச்சி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, இது எனக்கு சதக்கா வந்துச்சு, உனக்கு சதக்கா வந்து எனக்கு சதக்கா வரலையில, நீ எனக்கு அன்பளிப்பாக தானே தர்ற, என் மேலே பரிதாபப்பட்ட தர்ற அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க கேட்டால், அலைஹா சதக்கா, அது பரீராவுக்கு தான் சதக்கா வந்துச்சு, ஓவலனா ஹதியா, அது நமக்கு ஹதியா வந்திருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு பரீரா கொடுத்தது பிச்சை போடலை, பரீராவுக்கு அந்த செல்வந்தர்கள் கொடுத்தது வந்து பிச்சை, தர்மமாக கொடுக்குறார்கள். அந்த தர்மத்தை வாங்கி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து தர்மமாக அந்த அம்மா கொடுப்பாங்க. அவங்களே ரசூலுல்லாஹ்ட்ட அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க வந்து முதலாளிக்கு பிச்சையாக போடுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, அது முகபத்தை காட்டுறக்க வேண்டி, எனக்கு வந்துச்சு, நீங்கள் நான் அன்போடு உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு கொடுத்தாங்கல்ல. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி பிரிக்கிறாங்க, வந்த வழியை பார்க்குறாங்க. உனக்கு அங்கேருந்து வந்தது சதக்காண்டு வந்துச்சு, உன்னிடமிருந்து எனக்கு வந்தது சதக்கா இல்லை, ஹதியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஆலிம் சொன்னது வந்து இஸ்லாமிய அடிப்படைக்கு ஒரு தவறான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறாருன்னு